போலாம். என்ன பொசிஷனு? இதான் பொசிஷனு. இப்படி தான் பேச போகிறேன். பேச போகிறது ஒரு மொன்னநாயை பற்றி. அதுக்கு இப்படித்தான் பேசணும். வேற எப்படி பேசணும்? இப்படிதான் பேச போகிறேன். டீசெண்டான ஆளுங்களுக்கு தான் டீசெண்டாக பேசணும். இவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாது. இப்படி கையாட்டி பேசக்கூடாதுன்றதுனால தான் காலாட்டி பேசலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஓவரா இருக்கோ? சரி, அதாவது எலும்பு கூட சண்டை போடுற நாய்க்கு கூட நம்ம போய் சண்டை போட முடியுமா? நாம எலும்பை போடுறவங்க, அது எலும்பை சாப்பிட்றவங்க. அதனால அவங்க தான் தரம் தாழ்ந்து போறாங்கன்னா நம்மளும் தரம் தாழ்ந்து போகக்கூடாது. பொசனுக்கே வரேன். தமிழ்நாட்டில் வந்து இந்த கறிக்கடை பாயெல்லாம் இருப்பாங்கல்ல, பாய் 10 கிலோ கறி வேணும் பாய்னு, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கறிக்கடை பாயங்கிட்டலாம் போயிட்டு நான் ஒரு கோரிக்கை வைக்கலான்னு இருக்கேன். கறி விற்க போக வேஸ்டேஜ், இந்த எலும்பு துண்டுகள்லாம் இருக்கும் இல்லையா, வேஸ்டேஜ் எலும்பு துண்டுலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய யூடியூபர் கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா பாவம் பொழைச்சிப்பாங்க. ஏன்னா எலும்பு திண்ணிகள் என்று அவங்களுக்கு இன்றோடு ஒரு புது பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன். நல்ல அருமையான பட்டமா இருக்கும். அதாவது 200 ரூபாய் ஊப்பி சூப்பின்னு சொல்லி போர் அடிச்சிச்சு. இனிமே வந்து எலும்பு திண்ணிகள். நேத்து அவன் சொல்லியிருக்கான் நிகழ்ச்சி பேர் பாத்தீங்க, பெரியாரை பத்தி பேசுறதுக்கும் பெரியாரோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கானுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரியாரோட போட்டோ வச்சுட்டு பெரியாரோட ஆவி கூட இவங்களை மன்னிக்காது. மூச்சுக்கு 300 தடவை, அதாவது ஒரு 60 தடவை வந்து டிவிகே பேரை பயன்படுத்தியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம்னு. ஒரு 450 தடவை வந்து விஜய் பேரை பயன்படுத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு தூக்கம் கெட்டு போயிருக்கு பாருங்க. போட்டி சொல்லியிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, மேடையில சண்டை போறதுக்குலாம் அவங்க இருக்கட்டும், டிவிகே சமாளிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம், எங்க கூட சண்டை போடுங்கன்னு. எங்க கூட சண்டை போறதுக்குலாம் ஒரு தராதரம் வேணும், ஒரு தகுதி வேணும்னு. உங்க கூட சண்டை போறதுக்கான ஒரே தகுதி நாயாக இருப்பது. இந்த நாயை பார்த்தா பாவமா இருக்கியா, ஒரு புறவனு கூட. எல்லாரோட வீட்டுல வளரக்கூடிய செல்ல பிராணிகள், வீதியில தெரியக்கூடிய நாய்கள் கூட தான் உங்களுக்கு சண்டை போறதுக்கு தகுதி இருக்கே தவிர எங்க கூட அரசியல் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அதனால போட்டியே உங்களுக்கும் நாய்க்கும் தான். எவன்டா முதல்ல எலும்பை கடிக்கிறாங்க? நாய் கூட சண்டை போட்டு நாயை கொண்டு நீ சாப்பிட போறியா, இல்ல அந்த நாய் உன்னை கொண்டு எலும்பத்துக்கு போட போதான்றதா இங்க கேமே. அந்த மாதிரி போட்டி அவங்க உனக்கும் அந்த வாயில்லா ஜீவராசிக்கும் தான் போட்டியே தவிர அந்த நாய்னு பயன்படுத்துறது கூட வந்து அந்த நாயை அவமதிக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுவாடு நன்றி உள்ள விசுவாசமான ஒரு செல்ல பிராணி, அதை வளர்க்குறாங்க. இன்னைக்கு அது வந்து அது மூலம் உணர்வோடு ஒன்றிணைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நாயை கூட கம்பேர் பண்றது எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. உங்களுக்கு அதுக்கு தானே போட்டி. எலும்பை யார் ரொம்ப பலமா கடிக்கிறாங்கன்றதான் போட்டியே. மேடை போட்டு தூக்கம் இழந்து எந்த அளவுக்கு ட்ரிகர் ஆயிருந்தாங்கன்னா இவங்க வந்து கதறிக்கிட்டே இருப்பானுங்க. கொஞ்சம் கூட இடைவேளை இல்லாத ஒரு கதறல். நேத்து மேடையில பேசின ஒவ்வொருத்தருமே வந்து ஆபாச தாக்குதல், அவதூறு, கோபத்தின் வெளிப்பாடு. என்ன பண்றதுன்னு தெரியாம தமிழக வெற்றி கழகத்தின் பொய்ச்சாளர் மீதும் தளபதி அவர்கள் மீதும் கட்சியின் மீதும் அபாண்டங்களையும் அவதூறுகளையும் ஆபாசங்களையும் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இவனுங்களுக்கு என்ன மரியாதை நான் கேட்கிறேன். அதுவும் அந்த புல்டன்னு ஒருத்தங்கிறான், அடடா என்னவோ இவன் தான் அரசியல் ஞானி போலவும் அரசியல் கற்றோடிந்து அப்படியே கரைச்சி குடிச்ச மாதிரியும் பேசுவான். ஒரு இளவு புண்ணாக்கும் தெரியாது, ஒரு இளவு கூந்தலும் அந்த ஆளுக்கு தெரியாது. அசிங்கம் பண்ணிக்கிட்டு அவதூறை பரப்பிக்கிட்டு யூடியூப்ல உட்காந்து கெக்க பெக்கன்னு சிரிக்க மட்டும் தான் தெரியுமே தவிர தமிழ்நாட்டில் நடந்த ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை பத்தி பேசியிருப்பானா? இப்ப அஜித் குமாருக்கு லாக்அப் டெத் நடந்தது பத்தி பேசியிருப்பானா? கேட்டா உடனடியாக போய் மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்கறது முதலமைச்சர் அழகா, பிரச்சனை நடக்காம தடுக்கிறது முதலமைச்சரோட ஒரு அழகா? இல்ல அந்த பிரச்சனை செய்த காவல்துறைக்கு இது வரைக்கும் என்ன தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க? இது ஒண்ணு கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த 24 பேருக்கும் என்ன தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க? வேங்க வயல் பிரச்சனை. இப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை சார்ந்து ஏதாவது ஒரு ஊடகம் இப்போ மேடை ஏறி பேசிக்கிட்டு இருக்க 2-3 பைத்தியக்கார பசங்களா நீங்க பேசிருப்பீங்களா? இது வரைக்கும் மேடை ஏறி மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்க குரல் கொடுத்திருப்பீங்களா? முடியாது. ஏன்னா திமுக எலும்பு கூட சேர்த்து ஒரு கையில எலும்பு ஒரு கையில பணமும் கொடுக்குது. அந்த பணம் வச்சுக்கிட்டு ஏண்டா புல்டா, நீ வந்து கருப்பர் கூட்டம்னு ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கும்போது உனக்கு தமிழ்நாட்டில் யார தெரியும்? அந்த சேனல்ல உட்காந்து வறுமை நிறம் சிவப்புன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு சாலி கிராமத்துல வீடு எல்லாம் கட்டியாம கேள்விப்பட்ட வீடு கட்டுற லெவலுக்கு சொத்து சேர்ந்திருக்குன்னா எவ்வளவு எலும்ப கம்மி இருப்ப. அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு சொரண்டு தின்னுட்டு மக்கள் பிரச்சனை பத்தி எல்லாம் பேச உனக்கு டைம் இல்லாம ட்விட்டர் ஸ்பேசஸ்லயும் யூடியூப்ல போயிட்டு பேசிக்கிட்டு பெரியாரின் புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நீ டிவிக்கு கதிர் இருக்க பார். அங்கேயே நம்ம ஜெயிச்சிட்டோம். இவர் சொல்றாரு மாற்று சக்தியா நம்ம யாரு? தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிர்கட்சியா இவர் தானே. அப்ப நாங்க ஆளுங்கட்சின்னு ஒத்துக்கிறியா? அப்ப நீ இவர் தான் எதிர்கட்சியா, உங்களை சமாளிக்கிறதுக்கு நான் ஒருத்தம் போதாது. டேய், உன்னை சமாளிக்கிறதுக்கு நான் ஒருத்தம் போதாதா?
உன்னை லெஃப்ட்ல டீல் பண்றதுக்கு. ஆனா உண்மையில சந்தோஷமா இருந்தேன். நேத்து பசங்க எல்லாம் உன்னோட வீடியோ எல்லாம் தூக்கி போட்டு ஷேர் பண்ணிட்டே இருந்தானுங்க. எனக்கு உள்ளபடியே வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பரவாயில்ல, இவனுக்குல தூக்கம் இழந்து கதறாங்கல்ல, எப்படி சொல்றது, நான் வேற ஒரு வார்த்தை பயன்படுத்தலாம், ஆனா இந்த ஊடகம் யூடியூப்லாம் இருக்கிறதுனால அந்த வார்த்தை நான் பயன்படுத்த விரும்பல. அதாவது தோசைக்கல்ல போய் உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடாதான் வந்து நேத்து மேடையில எல்லாருமே வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. இளைஞர்கள் கட்சியா? என்ன இளைஞர்கள் கட்சி ராஜா சொல்லு? நடிகர்கள் கட்சியா இளைஞர்கள் கட்சியா? ரொம்ப அறிவாளித்தனமா பேசறதா நினைப்பு. நடிகர்கள் கட்சினா என்ன எனக்கு புரியல. கலைஞர் யாரு? வசனகர்த்தா. ஸ்டாலின் யாரு? 2-3 படத்துல நடிச்சிருக்காருல. மூகா புத்து யார் தெரியுமா? அவர் சினிமாவில் நடிக்கலையா? உதயநிதி யாரு? ரெட் ஜெயண்ட் யாரோடது? ஏன்னா நோண்ட நோண்ட உங்களுக்கு அரசியல் கட்சியா இல்ல நாடக கம்பெனியாடா? மொத்தமே அரசியல் சினிமா பின்புலத்துல வந்த குரூப்பா தானே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சினிமா பின்புலத்தை வச்சு தான்டா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு எப்படி உனக்கு அது தகுதி இருக்கு எங்களை பார்த்து நடிகர்னு சொல்றதுக்கு? கேட்டா வந்து அவங்க எல்லாம் வந்து கிரவுண்ட்ல இருந்தாங்க, வேலை பார்த்தாங்கன்னு. ஏன் நாங்க கிரவுண்ட்ல இல்லையா? நாங்க வேலை பார்க்கலையா? இன்னைக்கு உங்க அளவுக்கு கட்டமைப்பும் உங்க அளவுக்கு மக்கள் சக்தியும் நாங்க வச்சிருக்கோம். உங்களை மாதிரி திருட்டுத்தனமா போயிட்டு அவனுக்கே தெரியாம ஓடிபி எடுத்து கட்சியில சேர்க்கறாள் நாங்க. ஏடா வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா போயிட்டு அம்மா பஸ்ல போறீங்களா, 1000 ரூபாய் வருதா சொல்லி கேட்டு அவங்கள மிரட்டி ஸ்டிக்கரை ஓட்டிட்டு போற ஸ்டிக்கருக்கு போறவனுங்களா நீங்க வந்து எங்களை பார்த்து வந்து நடிகர் கட்சின்னு சொல்றீங்க? உங்களோட பின்புலம் எல்லாம் எப்படி இருக்கு? உங்க மொத்த குரூப் நாடக சினிமா குரூப் தானே, சினிமால தானே வந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் சினிமாவையும் அரசியலும் பிரிக்க முடியாது, ரெண்டுமே பின்னி பிணைந்தது. எம்ஜிஆரா இருக்கட்டும், ஏன் எம்ஜிஆர் கூட இவங்களை கம்பேர் பண்ணாலே வந்து இவங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கரமா எரியுது. அந்த எரிச்சலை வந்து தாங்கவே முடியல. ஏன்னா நாங்க எதை பேஸ் பண்ணி நாங்க எம்ஜிஆர் சொல்றோம்? எங்கள் தளபதி அவர்களும் கடந்த 15 வருடமாக மக்கள் பணி, மக்கள் தேவைகளை பத்தியும் மக்கள் பிரச்சனைகளை பத்தியும் பேசியிருக்காரு, குரல் கொடுத்திருக்காரு. அவர் மட்டும் அல்லாது கடகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள், தோழர்கள் சொல்லி எல்லாருமே கடந்த 15 வருடமாக மக்களோடு ஒன்றிணைந்து இருக்கிறோம். அவங்களோட பிரச்சனை சரி பண்ணி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு குக்கிராமம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்குதுன்னா அந்த அளவுக்கு நிர்வாகிகள் உழைப்ப போட்டிருக்காங்க, உழைச்சிருக்காங்க கட்சியில. இல்லனா உங்களுக்கு அந்த அளவுக்கு வர முடியாது. இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தளபதியின் புகைப்படத்தை மட்டுமே காட்டி 130 உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல 130 ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு மெம்பர்ஸ், கவுன்சிலர்ஸ் சொல்லி ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் அரசியலின் ஒவ்வொரு படி. ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் தன்னை வந்து அரசியல் மயப்படுத்திக்கிட்டு நிர்வாகிகளையும் அரசியல் மயப்பட வச்சார். பொய்ச்செயலாளராக இருக்கட்டும், கட்சி தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அரசியலுக்கு வரப்போறோம், அரசியல் பண்ண போறோம், நீங்க செய்யுங்க, தொடர்ந்து மக்களை பத்தி பேசுங்க, மக்கள் பிரச்சனை பத்தி பேசுங்க, நான் வரேன் வரலன்றது ரெண்டாவது. அரசியலுக்கு வந்துதான் நல்லது பண்ணுன்றது கிடையாது. ஆனா நீங்க தொடர்ந்து மக்கள் பிரச்சனை பத்தி பேசுங்கன்னு சொல்லி கடந்த 15 வருடமாகவே நலத்திட்ட உதவிகளும் மக்களோட மக்களா தான் நாங்க இருக்கோம். உங்களை மாதிரி தேர்தல் நேரங்களில் மட்டுமே 6 மாசம் இருக்கும்போது உங்களில் முதல்வன் ஸ்டாலின் இதோ வீடு தேடி வரும் சொல்லி மக்களை ஏமாத்த நினைக்கல. சரி, இப்போ இவங்க வீடு ஃபுல்லா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தெருவா வந்து ஒரு 2 லேடிஸ் வந்து அரசு ஊழியர் நினைக்கிறேன், அவங்க கிட்ட வந்து ஒரு ஃபார்மை ஒன்று கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நாங்க சரி பண்ணி தரோம், இந்த இடத்துல நாங்க முகாம் போட்டிருக்கோம் வாங்கன்னு சொல்லி உடனுக்குடன் வேலையை மாத்துறோம். அதாவது உங்களுக்கு பேர் நீக்கம், சேக்கம், அதாவது இந்த முனிசிபாலிட்டியில இருக்கிற பிரச்சனைகள், உங்க வீட்டுல பட்டா சிட்டா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூளை முடுக்குகளையும் இந்த முகாம்கள் நீங்க போடுறீங்க. எப்ப போடுறீங்க? எலெக்ஷனுக்கு 8 மாசம் இருக்கும்போது. அதுவே பயத்தின் வெளிப்பாடு தானே. ஏன் நீங்க நினைச்சிருந்தா இது 4 வருஷம் இருக்கும்போதே நீங்க பண்ணிருக்கலாமே. ஏன் உங்களுக்கு வயிற்று வலின்னு வரும்போது மட்டும் மக்கள் மீது உங்களுக்கு அங்க அவ்வளோ ஒரு அக்கறை வருது? இதை பத்தி யாராச்சும் பேசுவாங்களா? ஒரு இந்த ஒரு அரசை நாங்க எதுக்குங்க தேர்ந்தெடுக்கிறோம்? போன அரசு நல்லா இல்லை, போன அரசு சரியா வழி நடத்தல, வழி நடத்த தெரியல, தலைமை இல்லை, அது தறிகட்டு போயிடுச்சு. சரி, திமுக நாம தேர்ந்தெடுப்போம். அது இதுக்கு முன்னாடி திமுக ஆட்டம் ஆடி இருக்கு, ஊழல் கட்சி. சரி, இப்ப திருந்து இருப்பாங்க, 10 வருஷம் கூப்பல உட்கார வச்சோமே, இப்பயாச்சும் திருந்து இருப்பாங்க நினைச்சு பரிதாபப்பட்டு போனா போதுன்னு ஆட்சியை கொடுத்தாங்க. நானும் திமுக தான் ஓட்டு போட்டேன். போனா போதுன்னு ஆட்சியை கொடுத்தா 10 வருஷம் அதிமுக பண்ணதை விட 2-3 மடங்கு அதிகமா ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்து ஆடுது. இவங்க ஆவுன்னா பேசுறான். நேத்து பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் கம்பேர் பண்ணுங்கன்னு. பீகார் உத்தரப்பிரதேசை விட மோசமா இருக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. சும்மா வந்து அப்போ கூட கம்பேர் பண்றது கூட ஒரு அபத்தம். நீ நல்ல முன்னேறிய நாடுகள் கூட, முன்னேறிய மாநிலங்கள் கூட கம்பேர் பண்ணா கூட பரவாயில்ல. உன்னை விட டுபாகூர் மாநிலத்து கூட நீ கம்பேர் பண்றனா அப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு டுபாகூர் ஆக்கி வச்சிருப்பீங்க நீங்க? அதை பத்தி அவனா பேசுவானா? இப்போ 8 மாசம் இருக்கும்போது ஃபார்ம் எடுத்தாந்து கொடுத்து உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு உதவித்தொகை வருதா சொல்லுங்க, முதியோர் பென்ஷன் வருதா சொல்லுங்க, விதவை பென்ஷன் வருதா சொல்லுங்க, உங்க வீட்டுல தானே பிரச்சனையா சொல்லுங்க, பாதாள சாக்கடை அடைக்கிறது தானே எங்களோட முதலமைச்சர் இருக்காருன்னு சொல்லி பிரசன்னா பேசினா தெரியுமா? முதலமைச்சர் பணி என்ன? எங்கள் வீட்டு பாதாள சாக்கடை அடைத்தால் நோண்டி விடுறதான் வேலைன்னு இப்போ ஊரா தெருவா வந்து பாதாள சாக்கடை அடைப்பு எடுக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசுவீங்களா? நடிகர்கள் அரசியலுக்கு வராங்கன்னா நல்ல கொள்கைகளோட நல்ல சித்தாந்தங்களோட வந்தாங்கன்னா மக்கள் ஏத்துக்கு போறாங்க, இல்லைன்னா புறந்தள்ள போறாங்க. எத்தனை நடிகர்கள் வந்து இங்க சாதிச்சிருக்காங்க, எத்தனை நடிகர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அன்பும் ஆதரவும் கிடைச்சிருக்கு.
இதை பத்திலாம் பேசுறதுக்கு தெம்பு இல்லாம ஆபாசங்களை கட்டவிழ்க்கும் வேலையை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நேற்று மேடையில பெரியார் கூட மன்னிக்க மாட்டார். இவனுக்கு காமராஜர் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காமராஜர் வந்து ஏசி ரூம்ல படுத்தாரு, ஏசில தான் டிராவல் பண்ணாருன்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் ஏழை பங்காளன் அவரு கூட்டணியில இருந்துகிட்டே சமூக வலைதளங்கள்ல வந்து இந்த இணைய ஊப்பிகள் வந்து பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஏழை பங்காளனை பத்தி அசிங்கப்படுத்தி கொச்சையா வந்து நீ எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாரு, இதற்கான பலன் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க போகுது. 26ல திமுக காரன் வந்து பொலக்கறாங்க, காங்கிரஸ் கட்சியினர் போட்டு அடி வெளுக்குறாங்க, பழைய ஹிஸ்டரிலாம் எடுத்து போடுறாங்க, நல்ல கண்டென்ட்லாம் நமக்கு கிடைக்குது. இப்படி காமராஜர் அசிங்கப்படுத்துறேன், அடுத்த மாற்றுக் கட்சி தலைவர்கள் வந்து அசிங்கப்படுத்துறேன், அதுவும் வந்து ஆபாசத்தை வந்து கட்ட விழிக்கிறது, இதுவே வேலையா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க இந்த 2-3 யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. நல்ல பணங்க, நல்ல பணம் வருது, நல்லா கொட்டி கொடுக்குறாங்க. பணத்தையும் வாங்கிக்கிட்டு நல்லா திண்டு தீனி சாப்பிட்டுட்டு நல்லா உருண்ட மாதிரி இருந்துகிட்டு நல்ல தொப்பையும் தொந்தியுமா உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து இன்டர்வியூ பண்றன்ற பேர்ல ஆபாசங்களை கட்ட விழுத்து விடுறது. இப்பதான் யார் புதுசா வந்தாலும் அவங்களை பிஜேபி பி டீம் சொல்லி சாயத்தை பூசுறது. இவங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க, பிஜேபிக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணியிருக்குன்னு. சரி, நாங்கள் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, நாங்கள் ஒன்றும் பண்ணல. நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்களா? பிஜேபி எதிர்த்து தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க? நீட்டு சார்பாவோ, நீட்டு பிரச்சனையிலையோ, வேற எந்த மாநில உரிமைகள் சார்ந்த எந்த பிரச்சனையில வந்து திமுக போராடி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் பிஜேபி எதிர்த்து ஏதாச்சும் ஒரு இடத்துல பேசியிருப்பீங்களா? சனாதனத்தை எதிர்த்து உதயநிதி பேசுறாரு, இப்ப அதை பத்தி வாயே திறக்கிறது இல்லையே. எங்க பொதுச்செயலாளரை பத்தி அசிங்கமா பேசுறாரு. பொதுச் செயலாளர் செய்யற வேலையை உங்களால ஒரு நாள் செய்ய முடியாது. அவரோட உழைப்பு என்ன, அர்ப்பணிப்புன்றது வந்து பார்த்தா தானே தெரியும். வெளியே இருந்து ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அசிங்கமா அவதூற பரப்புற உங்களுக்கு என்ன தெரியும்? லஞ்சமோ ஊழலோ மலைகளையோ ரோடு போடுறேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் எடுத்து களிம வடங்களை சுரண்டவரா எங்க பொதுச்செயலாளர். உங்களோட மொத்த ஊழலின் உருவமே திமுகவை மாறி போயிருக்கு. இவங்க வந்து முட்டு குத்துக்கிட்டு இருக்கானுங்க, வந்து கேவலமா ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க, கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்க வந்துட்டு நாங்கள் தான் மாற்று, தாவேக்காவை சமாளிக்கிறது நாங்க போதுன்னு பேர். எங்கள் தலைவர் கால் தூசிக்கு கூட நீங்க வர மாட்டீங்க. உங்களெல்லாம் ஒரு பயம் அதிக மாட்டான். நான் ஒருத்தம் போதும், உங்களை ஓட அடிக்கிறதுக்கு நான் ஒருத்தம் போதும். உங்களெல்லாம் அரசியல் ரீதியாவோ, சித்தாந்த ரீதியாவோ, கொள்கை ரீதியாவோ, கருத்தியல் ரீதியாவெல்லாம் வந்து உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ ஆபாசத்தை கையில் எடுத்தா நானும் எடுப்பேன். நான் ஏன் வாடா போடாலாம் பேசியிருக்கிறேன், எங்களுக்கும் தெரியும் பேசுறதுக்கு. வேணான்னு ஒதுங்கி இருக்கிறோம். சும்மா தேவையில்லாம நீ வந்து சீண்டிக்கிட்டு இருந்தனா பிய அடிப்பானுங்க பசங்க. எப்படியே ஓட அடிப்பானுங்க. இது சண்டை செய் வா, சண்டை செய் வா. ஏடா நான் ஏடா சுடுகாட்டுக்கு போனோம், நீ தான் ட்ரிகராகி போய் கிடக்குற. ட்ரிகராகி போய் தான் வந்து எங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் நகர்வுகளும் ஒவ்வொரு அடுத்த கட்ட திட்டங்களும் எங்கள் செயல் திட்டங்களும் உங்களை ட்ரிகர் பண்ண வச்சிருக்கு. கதறீங்க, உங்களால முடியல, சமாளிக்க முடியல. வரக்கூடிய அந்த சர்வே ரிப்போர்ட்ஸ், கருத்து கணிப்புகள்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா இருக்கு. திமுக ஆட்சி இழந்தா உங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பயம் உங்களை சீண்டுவானா, மதிப்பானா கேக்குறாரு. ஒரு ஸ்பேஸ்ல, ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசுறான் அந்த புல்டன். என்ன பேசுறான் தெரியுமா? நடிகர் மணிகண்டன் கூடயும் நடிகர் அசோக் செல்வன் கூடயும் விஜய் அவர்களை வந்து பொருத்தி பார்ப்பது எந்த அளவுக்கு அபத்தமோ அந்த மாதிரி தான் திமுக கூட. ராஜா, உண்மையான உழைப்பும் உண்மையான டெடிகேஷனும் மக்களோட ஆதரவு இருந்தா அசோக் செல்வனாக இருக்கட்டும் இல்ல மணிகண்டனாக இருக்கட்டும் நாளைக்கு சூப்பர் ஸ்டாரா வரலாம். திறமையை காட்டி உழைப்பை போட்டு உண்மையா இருந்தா நிச்சயமா அசோக் செல்வனும் மணிகண்டனும் நிச்சயமா வரலாம். உங்களை மாதிரி எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு போறவனுங்கெல்லாம் வந்து சித்தியமா சினிமாவில் கடை கிடையாது. அரசியலும் சரி, வேற எந்த துறைக்கு போனாலும் வந்து ஜால்ரா அடிச்சு பொழைக்கிறவங்க வந்து உருப்படவே முடியாது. ஆனா நீங்க உருப்படுறீங்க எப்படின்னு தெரியல. உங்க சாலி கிராமத்துல வீடெல்லாம் கட்டுறதா வேற சொல்றாங்க. அந்த அளவுக்கு பணம் எங்க வந்ததுன்னு தெரியல. ஒரு சாமானிய, நானும் யூடியூப் சேனல் நடத்துறேன், மண்ணும் நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வாடகை கட்டுறதுக்கு கூட பணம் வர மாட்டுது. ஆனா நீங்க சாலி கிராமத்துல வீடு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது சத்தியமா எனக்கு தெரியல. அப்போ எலும்புகள் ஜாக்கிரதை. எலும்புகளை அள்ளி அள்ளி போடுறாங்க, கவ்வுன்னு கவ்விட்டு இன்னைக்கு அந்த அளவுக்கு வசதியா ஜம்முன்னு ஜாலியா போறாங்க. உங்க கட்சி தொண்டர்கள், திமுக இருக்க அடிப்படை தொண்டருக்கு ஒரு வீடு கட்ட முடியுமா? இன்னைக்கு அவன் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்கான் தெரியுமா? திமுக ஆட்சி போட்டா நம்ம வாழ்வாதாரம் மாறிடும் சொல்லிட்டு கனவு கண்ட ஒரு தொண்டன் வந்து ஓட்டு போட்டவனோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா நிக்குது. வாரிசு அரசியலை பத்தி யார் பேசுறது? சினிமால அப்பா மூலியமா வந்தாருன்னு ஏன் உதயநிதி இந்த இப்ப எங்க நடிகர் கட்சின்னு சொல்லிட்டு தளபதியை பார்த்து நீங்க பிராண்ட் பண்றீங்களா? ஏன் நடிகர் உதயநிதி பத்தி நீங்க பேசுவீங்களா? உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? யாரோட பின்புலத்தில் வந்தாரு? கலைஞரோட பின்புலம், ஸ்டாலினோட பின்புலம், ஐயா உதயநிதி அவர்களோட இன்னைக்கு பின்புலம் என்ன? முழுக்க வழிநடுக்க வந்து வாரசி தானே, சினிமா பின்புலத்தில் தானே வந்திருக்காரு. இன்னைக்கு அவருக்கு வந்து எப்படி அமைச்சர் பதவி, எம்எல்ஏ, துணை முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா எப்படி? அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியும் திராணியும் இருக்கா? உங்களுக்கும் தெரியும் நடக்கிறது அநியாயம்னு. ஆனா என்ன பண்றது? பொழப்பு, பசி, அவங்களுக்கும் பசிக்கும் இல்ல. ஏன்னா முன்ன விட இப்போ 2 கிலோ வரை கூடி இருக்காங்க, பசி எடுக்கத்தானே செய்யும். அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியுது. இளைஞர்கள் சக்தின்னு முதலமைச்சர் போற இடம்,
அதுக்கப்புறம் அந்த மேடையில பேசின வந்து ராஜீவ் காந்தி அவரு, மற்ற நிர்வாகிகள் எங்க போனாலும் அவங்க பேசுறது எல்லாமே வந்து இளைஞர்களை நம்ம பக்கம் கொண்டு வாங்க, இளைஞர்களை நம்மளை பார்த்து இளைஞர் கட்சின்னு சொல்லிட்டு போராட வரைக்கும் முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே வந்து இளைஞர்களை தன் பக்கம் கூட்டு வாங்கினேன். ஏன் இளைஞர்னா பார்க்கறதுக்கு மாக்கானா, பைத்தியக்காரனா, தெரிஞ்ச போய் அவனை போய் கிணத்துல குதிப்பானா? அப்படி இளைஞர்களை தன்வசப்படுத்துங்க, இளைஞர் தன்வசப்படுத்துங்கன்னு சொல்லி அங்க முதலமைச்சர் கத்திக்கிட்டு இருந்தா இவர் வந்து இளைஞர்களோட கட்சின்னு சொல்லி நம்ம தாவேக்கா சொல்றாரு. பெருமை, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமா, இளைஞர்களோட சக்தி எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் சொல்லி எல்லாரோட ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு. நீ ஏன் வந்து குடும்ப கட்சி, குடும்ப அரசியல் சொல்றல? நீ நியாயப்படி பார்த்தா குடும்ப கட்சினா அது தாவேக்கா தான். ஏன்னா எங்களோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடும்பத்திலும் எங்க தலைவர் ஒரு மகனாக, அண்ணனாக, தம்பியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார். குடும்ப கட்சி தான். உங்களை பார்த்து உங்களது வந்து வாரிசு, மன்னர் பரம்பரை நீங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரே தலைமகனாக, தம்பியாக, அண்ணனாக, மகனாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் நிச்சயமா ஜெயிக்க போறாரு. உங்ககிட்ட சரக்கு தீர்ந்து போச்சு, என்ன பண்றது தெரியல. அதனால தொடர்ந்து வந்து அவதூறுகளையும் ஆபாசங்களையும் போய் எங்கள் பொதுச்செயலாளரை பத்தி நீ 1000 பேசு, இந்த காதல வாங்கி அந்த காலில் தூக்கி போட்டுருவாங்க. புரியுதா? எனக்கு ஜாலியா இருக்குது. எனக்கு பர்சனலி எனக்கு அந்த வீடியோ, இன்னைக்கு நடந்த அந்த ட்விட்டர் ஸ்பேசஸ் அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பரவாயில்ல, இவனுங்களை தூக்கத்தை இழக்க வைத்திருக்கிறார் எங்கள் தலைவன். எங்களோட செயல்பாடுகள் எங்களோட களத்துல அந்த அளவுக்கு பிரதிபலிக்குது. மொத்த பத்திரிகையாளரும் நீ பேசுறது வந்து ஷர்ட் வந்து 25% 30% மேல தளபதி அவர்களுக்கு வருதுன்னு சொன்ன உடனேயே போயிட்டு நல்ல நடிகர் வா சண்டை போடு, வா என் கூட சண்டை போடு, நீ நான் வா மோதி பார்த்துக்கலாம், சண்டை போடலாம், நீ ஒரு வீடியோ போடு, நான் ஒரு வீடியோ போடுறேன், நம்ம சண்டை இங்க போடலாம். புரியுதா? உன் லெவலுக்குலாம் வந்து தளபதி கூட நீ பேசவே கூடாது. புரியுதா? வா சண்டை போடு, இல்லைன்னா வா உதயநிதியா விஜயான்னு பேசலாம். உதயநிதி நடிகர் தான், இப்ப எங்க தளபதி நடிகர் தான், உதயநிதி நடிகர் தானே. இவருக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கிறது இவருக்கு சுலபமா எப்படி கிடைக்குது? இதை பத்தி டிபேட் பண்ணுவோம், வா பேசலாம். இவர் எதுக்கெல்லாம் போராடி இருக்காரு, இதுக்கெல்லாம் வந்து சிறை சென்றிருக்காரு. ஒருத்தன் சொன்னார் பார், 3 வயதிலே சிறைக்கு சென்றார் உதயநிதினு ஒருத்தன் பேசியிருக்கான். என்ன மாதிரி ஒரு மகாவா இருப்பான். எப்படி கேட்டா வயிற்றுல இருந்தாரு, வயிற்றுல இருக்கும்போது ஜெயிலுக்கு போனாரு அப்பாவை பார்க்கறதுக்கு, அப்பவே சிறைக்கு போனாருன்னு. ஐயோயோ எப்பா, இந்த மாதிரியான அறவைக்காடுகளை வச்சுக்கிட்டு கட்சி நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னு அறந்தது, ஒன்னு அறக்காதது, ஒன்னு வேஸ்ட், ஒன்னு டம்மி. இப்படி கட்சியில இருக்கக்கூடிய நீங்க உங்க இந்த ஆதரிச்சு பேசக்கூடிய இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து அறவைக்காடுங்க. இல்லைன்னா ஆபாசமா பேசுவோம், அசிங்கமா பேசுவோன்ற பேர்ல டம்ப்ளைன், போட்டோஸ் எல்லாம் வச்சு வீடியோவை கட் பண்ணி எடிட் பண்ணி அசிங்கத்தையும் அவதூறையும் பரப்புற 3ஆம் தர ஆட்கள் தான் நீங்கள் என்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். இன்னும் நல்லா கதருங்க, என்ன பண்ணுமோ பண்ணுங்க. தொடர்ந்து நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட, நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். நாங்கள்ல எங்க சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எங்கள் தோழர்களும் எதிர்பார்க்கிறோம். அண்ணே இன்னும் கதறட்டண்ணே, வேற எதனா பண்ண வைனே, அவன் பேசணும், அவன் பேச 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 அவனை ஓட விரட்டணும். அதான் எங்க வேலையே. இன்னும் நிறைய பிளான் வச்சிருக்கோம். இது மட்டும் இதோட நீ விட்டுருச்சுன்னு நினைக்காத, இன்னும் நிறைய பின்னாடி வருது. ஆப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எலும்புகள் பத்திரம், எலும்பெல்லாம் சாப்பிட்டு உடம்பெல்லாம் தெம்பா வச்சுக்கோ, அடிதாங்கத்துக்கு ரெடியாரு. இனி போக போக வந்து சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வா, தமிழக வெற்றி கழகத்தினோட கையை வச்ச உடனே என்ன ஆகுது, என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்றத பொறுத்திருந்து பாரு. நண்பர்களே, இதெல்லாம் சும்மா மனசுல போட்டுலாம் குழப்பிக்காதீங்க. அதாவது நம்ம வேலை என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியா எடுத்துங்க. ஏன்னா நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை வந்து மக்கள் வந்து ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தளபதி வந்துதான் ஆகணும்னு மக்கள் மனநிலை மாறி இருக்கு. திமுகவை இனி ஒரு ஜென்மத்துக்கும் ஆட்சியில் அமர்த்தவே கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் வந்து முடிவு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான வந்து இந்த இணை சொருகல்கள், இந்த மாதிரியான கிறுக்கர்கள்லாம் வந்து நம்மளோட கவனத்தை திசை திருப்ப பார்ப்பாங்க. என்ன நான் பேசுறேன்னா எனக்கு என்டர்டைன்மெண்ட், இவனை வச்சு ஓட்டினாலாம் ஜாலியா இருக்குது எனக்கு, அதனால நான் பேசுறேன். நீ இங்க இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு ரிப்ளை கொடுக்குறன்ற பேர்ல உங்களோட கழக பணியை வந்து நீங்க வந்து டைவர்ட் ஆகாதீங்க. நம்ம நோக்கம் மக்களை சந்திப்பது. அதை போய் பாருங்க, ஓட்டை கன்வெர்ட் பண்ணுங்க. இவனை நான் பாத்துக்கிறேன், இவனை அடிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம், எங்க டீம் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இதெல்லாம் கண்டுக்காம உங்க வேலையை பாருங்கன்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்துக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். போதும் நாய்க்கு இதுவே ஜாஸ்தி. யாரு திருந்திட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவான்? அதெல்லாம் திருந்துற ஜென்மமா அதெல்லாம்.